கல்யாண மாலையின் இந்த 15வது ஆண்டு தொடக்க விழாவை எங்களோடு சேர்ந்து கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். இறை வணக்கம் பாட இசை பேரொலி சிக்கல் குருச்சரண் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பூரணமாகவே பல்வகை மணியாரம் புதுமலர் மாலையுடன் புன்சிரிப்புடன் நின்றாள் தோரண பந்தலிலே. பாண்டிய தோகை கயல் விழியின் கல்யாண வைபவமா மறையோதிட நான் முகனும் அமர்ந்திட பிறையணி இறைவனும் சிறப்புடன் வந்திட தன் திருக்கரத்தாலே திருமகள் தொழுமாலே தங்கையின் மலர்கரத்தை சுந்தரரிடம் வைத்தார். சந்தன குங்குமம் சேடிகள் தந்திட வந்த விருந்தினர் சிந்தை மகிழ்ந்திட விந்தை விந்தையன தேவபூதகணம் வியந்து அறுசுவை உணவு உண்டிட கண்டில்லாத பல சீர்வகை வந்திட எண்ணில்லாத நவரத்னம் குவிந்திட மண்டலம் புகழ்ந்திட எங்கும் காணாத மாபெரும் திருநாள் மதுரை தலம் இதில் தோரண பந்தலிலே. பாண்டிய தோகை கயல் விழியின் கல்யாண வைபவமாம் தோரண பந்தலிலே. தோகை கயல் விழியின் கல்யாண வைபவமாம் கல்யாண வைபவமா. நீங்கள்லாம் சேர்ந்ததுனால தான் நாங்கள் இந்த 15th இயரை கொண்டாடுறோம். இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்றது தான் முக்கியம். ஆர்எம்கேவி குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறவங்களுக்கும் கிருஷ்ணமணி சார் டெல்லியிலேருந்து இஸ் அ ஃபார்மர் பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் டெல்லி தமிழ் சங்கத்தோட ஃபார்மர் பிரசிடென்ட். பிரமிட் நடராஜன் சார், டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி சார், எக்ஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்திருக்கார், ரொம்ப நன்றி. சுரேஷ் வெங்கடாச்சாரி அவர் கல்யாண மாலையை ஒரு உலக அளவுக்கு அதை லிஸ்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்களோட குடும்பத்தில் ஒருத்தராகவும் அவர் இங்கே வந்திருக்காரு. அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கல்யாண மாலை நிகழ்ச்சியை பொதுவாக குத்துவிளக்கேற்றி துவக்கி வைப்போம், அது சம்பிரதாயம். கல்யாண மாலை 15ஆம் ஆண்டு தொடக்க விழாவை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தவர்கள் ஆர்எம்கேவி திரு சிவகுமார், திரு இல கணேசன். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு எம்.என். கிருஷ்ணமணி, முன்னாள் முதன்மை தேர்தல் ஆணையர் திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி, திரு முரளி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பிரமிட் திரு நடராஜன், யூனிபினா திரு சுரேஷ் வெங்கடாச்சாரி. விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இன்று 15 வருடங்களை கடந்து கல்யாண மாலை குழுவினருக்கு என்னோட வணக்கம் மற்றும் கங்க்ராச்சுலேஷன். புண்ணியம் இது புண்ணியம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களில் 2 குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது இருக்க அது ரொம்ப புண்ணியமான ஒரு காரியம். கிட்டத்தட்ட 12 லட்சத்து 2 லட்சத்து என் வார்த்தை பலிக்கட்டும்.
2,50,000 திருமணங்களை நடத்தி முடித்திருக்காங்கன்னா அந்த புண்ணியங்கள் எல்லாம் நம்முடைய மோகனுக்கும் நம்ம அம்மையாருக்கும் தான் வந்து சேரும். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு காரியம். நான் வாய் தவறி சொன்னாலும் அது அடையட்டம் அந்த இலக்கை என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ எல்லாரும் அமெரிக்காவில், டெல்லியில், கல்கட்டாவில், லண்டனில், ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாமோ இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தேவை ரொம்ப ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகிறது. 15 வருடம் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குனாக்க இதற்கு வந்து திரு மோகனுடைய தியாகங்கள். அவர் ரொம்ப அழகாக பேசுவார், ரொம்ப அன்பாக பேசுவார். என்னுடைய வாழ்த்துக்கள் கல்யாண மாதைக்கும், மோகன் சாருக்கும், மிஸ்ஸஸ் நாகராஜனுக்கும், மற்ற எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். கல்யாண மாலை 15ஆம் ஆண்டு தொடக்க விழா தொடர்கிறது. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் திவ்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. சரி. ஹஸ்பண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. சரி. நான் ஹவுஸ் ஒய்ஃபு. சரி. நல்லா படித்த அழகான பையன் எதிர்பார்க்குறோம். ஓகே. நாங்கள் மருத்துவர். சரி. அதில் தான் எதிர்பார்க்குறோம். சொல்லுமா திவ்யா. நான் பிகாம் முடிச்சிருக்கேன். சரி. எம்காம் இந்த வருஷம் தான் முடிச்சிருக்கேன். முடிச்சாச்சு. ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். சரி. பேங்கிங் செக்டரில் போட்டிருக்கிறதுல பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. இப்போ இருக்கிறது நீங்கள் பெங்களூரில் இருக்கேன். கணவன் எப்படி வேணும்? நல்லா படித்தவரா, பர்மனன்ட் ஜாப்ல இருக்கிறவரா, ஓகே, நல்லா அன்பானவரா, அனுசரணையாக இருக்கிறவரா, நானும் அன்பானவரா அனுசரணையாக இருப்பேன் அவங்க குடும்பத்துக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையா நான். சரி, ரைட், ஓகே. நிச்சயமாக நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி குணங்கள் உள்ள ஃபஸ்ட் கிளாஸ் ஆள் உங்களுக்கு வந்து ஹஸ்பண்டாக அமைவார். இந்த கல்யாண மாலை மூலமாக சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். திவ்யா பதிவேன் 699572, வயது 22, எம்காம் முடித்தவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். திவ்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் காந்திதாசன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 38, பிகாம், மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் ஜெனரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. காந்திதாசன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கிருஷ்ணன் என்கிற கணேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35, ஸ்கூல் ஃபைனல் முடிச்சிருக்கிறாரு. சென்னையில் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. கிருஷ்ணன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாஸ்கர் அவர் அறிமுகப்படுத்துகிறோம். 1 year. சரி, ரைட்டு. எனக்கு 4 பிள்ளை. சரிம்மா. ஒரே பொண்ணு. சரி. 3 பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு. சரிம்மா. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் 4வது பிள்ளை. சரி. இவருக்கு கொஞ்சம் நல்ல குடும்பமாக, சரி, நம்ம குடும்பத்தை அனுசரித்து நம்ம எல்லாம் ஒன்றோட ஒன்று இருக்கிற மாதிரி கலகலப்பாக இருக்கணும் பொண்ணு. சரிம்மா. அவர் ஏன்னா அவரும் அது மாதிரி கேட்டுருதான். சரி, அதை நாங்கள் பார்க்குறோம். நல்லதுமா. எங்கள் பொண்ணு தான் இந்த இடத்துலையே நம்பிக்கையாக சொல்லிச்சு, இங்கே போனால் பாஸ்கர் கல்யாணம் ஆகிடும். சரிம்மா, ரைட், ஓகே. சொல்லுங்கள். BA முடிச்சிருக்காரு. ஓகே. ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸில் மேனேஜராக இருக்கார். சரி. நல்ல அட்ஜஸ்டபிள் டைப்பு, ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர். சரி. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பொண்ணு அமைஞ்சா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி அவர் மாமியார் விட்டு பல மடங்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவார். அவன் நல்ல டைப்பு பார்த்து அமைஞ்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெரி குட், ரைட், ஓகே. நம்பிக்கைக்கு தான் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். கல்யாண மாலையில் வந்து நம்பி வரவங்களுக்கு உடனடியாக கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்கள் வீட்டில் உடனடியாக கல்யாணம் நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் பாஸ்கர் பதிவேன் 692973, வயது 39, BA முடித்தவர். லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் மேனேஜராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். பாஸ்கர் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கீதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BE பண்ணியிருக்கிறாங்க. பல்லடத்தில் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. கீதா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்து கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் ஷாலினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29. பிகாம் பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஷாலினி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கார்த்திக் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். நல்ல அழகான பெண், இவனுக்கு ஏற்ற மாதிரி. எவ்வளோ படித்த பெண்ணாகவே இருக்கு. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? +2 படித்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிம்மா. நல்ல பொண்ணாக இருக்கணும். ஓகே. வேலைக்கு போனாலும் சரி, போகலைன்னாலும் பரவாயில்ல. நல்லதுமா, ரைட். ஓகே. கார்த்திக். நான் கியூனி பிஸ்னஸ் ட்ராவலில் சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுறேன். ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சரி. மனைவி எப்படி வேணும்? மனைவி நல்ல குணமுள்ள பொண்ணா, சரி, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா, அப்பா அம்மா பார்த்துருப்போம். சரி. எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. எந்த ஊரில் இருக்காங்க? இந்த ஊரில் தான் இருக்காங்க. சென்னையில் தான். வெரி குட், ரைட். ஓகே. கார்த்திக், நீங்கள் கேட்குற மாதிரி பெண் உங்களுக்கு மனைவியா, உங்களுக்கு சிறந்த மருமகளா இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். கார்த்திக் பதிவேன் 624659, வயது 34, பிஎஸ்சி முடித்தவர், சீனியர் எக்ஸிகியூட்டிவாக சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். கார்த்திக் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் வைஷ்ணவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, பிடெக் மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. சென்னை MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி மேலும் PG முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. வைஷ்ணவி விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சங்கர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, BE பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சங்கர் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் நவீன்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். விஸ்வகர்மா ஆச்சாரிய பிரிவில் எந்த பிரிவுனாலும் எங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அது சரி. தமிழ்நாட்டில் தமிழ் இல்லங்கள்லாம் வந்து மோகனையரோட புன்சிரிப்பு இல்லாத வீடு சொல்ல முடியாது. சரி. ஐயாவுடைய நேரடி சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்கள். ஓகே. இதனால் எவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவர் பிறந்தகையின் வாக்கிற்கிணங்க நாங்கள் உங்கள் நாடி வந்திருக்கிறோம். ஓகே. எங்கள் இல்லத்திற்கு ஒரு மருமகள் தேவைப்படுகிறது. ரைட். மருமகள் வந்து நல்ல குடும்ப பாங்கான, எளிமையான, ஓரளவுக்கு படித்த மணமகள் தேவை. நாங்கள் வந்து மகளாக நாங்கள் நடத்துவோம். சரி. அவங்க குடும்பத்துக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் செய்வோம். நிச்சயமாக. அதே மாதிரி அது மாதிரி எதிர்பார்க்குறோம் நாங்கள். ஓ, வெரி குட். நல்ல விஷயமா சொன்னீங்க. ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா. நல்ல மருமகளா வேணும். நல்ல மருமகளா வேணும். ரொம்ப சிம்பிளாக சொன்னீங்க. அருமையான மருமகள் வருவாங்க. நவீன்குமாருக்கு சிறந்த மனைவி கிடைப்பாங்க. அவர் சொன்னார், அந்த குடும்பத்தையும் சேர்த்து அரவணைச்சு எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு. ரொம்ப சில பேர் சொல்கிற வார்த்தை. அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். நிச்சயமா நீங்க நல்லா இருக்கணும். கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நவீன்குமார் என்கிற ஸ்டாலின் பதிவேன் 689728, வயது 27, BASM முடித்தவர், MBA படித்துக் கொண்டிருப்பவர். பெங்களூரில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பணியில் உள்ள பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். நவீன்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் பத்ரிநாதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BE பண்ணியிருக்கிறாரு. ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. பத்ரிநாதன் விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கலைவாணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, BE பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. கலைவாணியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய, கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. எங்கள் அம்மா பேர் காமாட்சி. காமுன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு இதில் ஜாதக பரிவர்த்தனை பண்ணுவாங்க. காமு மாமிகிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்தாச்சுன்னா கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு இதில் ஆரம்பித்தது தான் இந்த கல்யாண மாலை. ஆரம்பத்துலேருந்தே மோகன் வந்து சமூக பிரச்சனையோடு இருந்துகிட்ருப்பான். அவனுக்கு இப்படி ஒரு உயரம் வரணும்னு இருக்கும்போது
ஸோ 15 ஆண்டுகள் ஒரு விஷயத்தை பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. அடுத்து வந்து மீரா நாகராஜன். மோகனுக்கு அடுத்தது நாகராஜன் என்னுடைய இன்னொரு பிரதர், அவனுடைய ஒய்ஃபு. அவள் எங்கள் ஃபேமிலிக்கு வரும்போது நாங்கள் நினச்சிட்டோம், நிச்சயமாக ஒரு சரஸ்வதி கடாட்சத்தோட ஒரு பொண்ணு வரா. ஆனால் ரொம்ப ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் கேளுங்கிறது மட்டும் தெரிஞ்சது எங்களுக்கு. முக்கியமான காரணம் வந்து என்னுடைய பிரதர் ராஜுங்கிற நாகராஜன். மீரா வந்து அவ்வளோ தூரம் ஊக்குவிச்சு, நான் இவங்களை எல்லாரையும் வந்து கீழே இப்படி பார்த்து, அப்புறம் அப்படி பார்த்து, இப்படி அண்ணாந்து பார்த்து சந்தோஷப்படுறேன். மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிற என்னுடைய ஆசையை உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களாக கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க வளர்க்க. அவர் பேசுகிறத பார்த்தா நமக்கும் ஒரு மாதிரி ஒரு கல்யாண மாலை மூலமாக ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்களா அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு இது வரும். எல்லாருக்கும் ரொம்ப பிரியம். நல்ல நீங்கள் நினச்சபடியே உங்களுக்கு பார்ட்னர் கிடைப்பா அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்கிற போது அப்படியே கல்யாணம் முடிஞ்ச மாதிரியே ஒரு சந்தோஷம். மீரா நாகராஜன் கிரேட் ஸ்பீக்கர் ஆகிட்டாங்க அவங்க இப்போ. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் இன்னும் யூ வில் கோ ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி. தேங்க்யூ. ஒரு பாஷையிலே சொல்லணுன்னா நல்லா அமையும் சார் உங்களோட கல்யாண மகளை. நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மகாபரிவாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த குறுகிய காலத்தில் வந்து இவ்வளோ சிறப்பாக வளர்ந்து அமெரிக்காவில் போய் தன்னுடைய ஆஃபீஸை நிறுவியிருக்காங்க. இந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கணும். நன்றி, வணக்கம். நான் சொன்னேன், ஆக்சுவலாக கலிஃபோர்னியாவில் பேசுகிறப்ப சொன்னேன், இது மாதிரி கல்யாண மாலை மோகன் வந்து இந்த இதை பண்ணுறது பார்த்தா எனக்கு கூட ஆசையாக இருக்குது, இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு அப்படின்னு. ஆனால் இப்போ எங்கள் ஒய்ஃப் கூட இருந்தாங்க, அதனால் ப்ராப்ளம் இல்லை. இல்லை, உண்மையாகவே வந்து ஒரு நல்ல சேவை. கல்யாணத்துக்கு அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்களுக்கு இந்தியாவில் முழுமையாக ஒரு அவுட் சோர்சிங் மாதிரி A to Z வெட்டிங் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு சிறப்பான சேவை. வாழ்த்துக்கள். ஸ்பான்சர்ஸ், சன் டிவி, விஷன் டைம் எல்லாருக்கும் நன்றி சொல்லியாச்சு. முக்கியமாக 2 பேருக்கு நான் சொல்லணும். ஒன்று வந்து கல்யாண மாலையில் 100 பேருக்கு மேலே வேலை பண்ணுறாங்க. 2வது இங்கே 1000 பேர் வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். 3 விஷயந்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முன்னாடிலாம் கழுத்தை நீட்டினாங்க, தாலி கட்டினாங்க, மேளம் கொட்டினா கல்யாணம் ஓவர். இப்படி இருந்தது. இன்றைக்கி வந்து 1 மாதம் பேச்சு பார்க்கணும், அதுக்கப்புறமும் முடியாதுங்கிறத நாங்கள் தீர்மானம் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவில் பசங்களும் பெண்களும் போயிட்டுருக்கு. இவ்வளவு தீர்மானம் பண்ணிக்கிற கல்யாணங்களில் சின்ன சின்ன விரிசல்களும் வருத்தங்களும் வருது. அது ஒண்டி தான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கன்சர்ன். அதனால் என்ன பண்ணுறோன்னா, தனி மனிதனோட கடமை என்ன, குடும்பத்தோட கடமை என்ன, சமூகத்தோட கடமை என்ன, இந்த வாழ்க்கையை நல்லா வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் அரசாங்கத்தோட கடமை என்ன. சட்டம் போகணும். நல்ல சட்டங்கள் இருந்தால் மனிதன் ஜாக்கிரதையாக இருப்பான். வருமுன் காப்போங்கிற திட்டத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். 3 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப திருட்டனிங்காக இருக்கிறது வந்து எக்ஸஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன் இந்தியா. ஏதோ ஒரு அரக்கன் மாதிரி நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கு. காலையில் 8 மணிக்கு போகிறாங்க, பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும். ராத்திரி வரும்போது 10 மணியோ 11 மணியோ. இந்த குடும்பம் எப்படி உருப்படும்? முதல்ல அந்த குழந்தைங்க எப்படி வளரும்? அந்த அப்பா அம்மாவை இழந்துடுறான் ஒரு தலைமுறை. ஒய்ஃபு ஹஸ்பண்ட் பேசுகிறதுக்கான நல்ல சூழ்நிலை கிடைக்கல 2வது தலைமுறை. குழந்தைங்களை பார்க்க முடியல 3வது தலைமுறை. 3 தலைமுறை இழந்துட்டு 3/4 கோடிக்கும் 1.5 கோடிக்கும் பங்களா வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? இன்னொன்று வந்து எதுக்காக இருந்தாலும் குடிக்கிறது. மகிழ்ச்சியாக இருந்தால் குடிக்கிறது, வருத்தமாக இருந்தால் குடிக்கிறது, துக்கமாக இருந்தால் குடிக்கிறது, வீடு வாங்கினா குடிக்கிறது, வீடு வாங்க முடியலன்னா குடிக்கிறது. என்ன காரணம்னே கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன இது வேணும், வாடா மச்சான் குடிக்கலாம். இந்த சினிமா படுத்துகிற பாடு இருக்கே ரொம்ப ரொம்ப அநியாயம். எவ்வளவுக்கு அளவு நல்ல விஷயங்களை பேசிட்டு எவ்வளவுக்கு அளவு நல்ல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அத்தனையும் பாய்சன் பண்ணி விட்டாங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு முடிவு கட்டினால் வழியாக நம்ம சமுதாயம் உருப்படவே முடியாது.
நான் வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை வந்து என் மேடையில் எங்கேயுமே பேசினதில்லை. ஆனால் மன வருத்தம்னு வரும்போது கூட பேசலைன்னா அந்த மனுஷனாக இருந்து பிரயோஜனமே இல்லைன்னு தீர்மானம் பண்ணி தான் இன்றைக்கி இந்த மேடை வந்து கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் பேச போகிற விஷயங்களை ஒரு கேப்சூல் பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அவங்களோட பொறுப்பு என்ன, அதை கேப்சூல் பண்ணி பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்குறோம். இல கணேசன் சார்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அவங்க மூலமாக பிரைம் மினிஸ்டருக்கு அதை கொண்டு போய் அப்பீலாக கொடுக்குறோம். கவர்மெண்ட்டுக்கு நிறைய டியூட்டிஸ் இருக்குது. ஓட்டு போடுற மனுஷனை பாதுகாக்கிறத விட ஒரு பெரிய வேலை அவங்களுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த குடும்பங்களும் இந்த சமூகமும் இருந்தால் ஒண்டி தான் நாளைக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்க முடியும். சிஎம்முக்கும் கொடுக்க போகிறோம். இந்த மாறுதல்கள் நமக்கு நிச்சயமாக தேவை. அதுக்காக தான் இந்த பேச்சரங்கம் வந்து இதை ஒட்டி தான் இருக்கும். இப்படி சொன்ன காரணத்திற்காக நான் ஒருவன் மட்டும் நரகம் போனாலும் பரவாயில்லை, ஒரு ஊரே சொர்க்கம் போகிறதே. வைன் சாப்பிட்டா அதில் பாலிஃபினால் இருக்காம, கத்திரிக்காயிலையும் தான் அந்த பாலிஃபினால் இருக்கு. அவனுக்கு தேவை பாலிஃபினால்லாம் கிடையாது, வேற. பல்லு வழக்குன்னு அந்த படம் எடுத்து 1,00,000 பேருக்கு அனுப்புறாங்க. காசு, பணம், துட்டு, மணி, இது 4 தான் நம்ம அஜெண்டால. அட ஒண்ணுவா, நான் பொண்டாட்டி பல்லையாவது அந்த எண்ணி பார்த்திருக்க வேண்டாமா? நலமறிய ஆவல் பேச்சரங்கம் தொடங்குகிறது அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com